உங்கள் மண்டை மேலே யாராச்சும் ஒரு சுகர் கேனை எடுத்து அடித்தாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஆனால் இந்த செயின்ட் வந்து அதையும் காமெடியாக எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்த் துகாராம் மகாராஜ். ஸோ இவர் வந்து ஒரு நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவர் வந்து எப்போவுமே ருக்மிணி விட்டல் ருக்மிணி விட்டல் அப்படின்னு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அண்ட் கடவுளோட பக்தியிலேயே தான் மூழ்கி இருப்பாங்க. பட் அப்போ தான் அவரோட ஒய்ஃப் வந்து இவரை வந்து ஸ்கோல்டு பண்ணுறாங்க, திட்டுறாங்க. தட் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே பக்தி பண்ணிட்டு இருந்தால் போதுமா? பக்தி பண்ணால் என்ன அவர் வந்து நம்மளுக்கு சாப்பாடாக கொடுக்க போகிறாரு, போங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட அப்பாவுக்கு வந்து ஒரு கடை இருந்திருக்கு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, அப்பாவோட கடையில் போய் ஒரு நாள் இருங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதில் இருந்து வருமானம் வரும், அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துகாராம் மகாராஜும் சரின்னு கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குறாரு. அண்ட் ஃபைனலி வந்து கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த காசை வச்சு அவர் வந்து நிறைய சுகர் கேன் வாங்கிட்டு வராங்க. பட் வர வழியில் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க, வந்து சுகர் கேன் கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஹரி போல் அப்படின்னு பாடுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு சுகர் கேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இமீடியட்லி இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஹரி போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அவர் சந்தோஷத்தில் இருக்கிற எல்லா சுகர் கேனையும் கொடுத்துட்றாரு. அண்ட் கடைசியாக அவர்கிட்ட மிஞ்சினது வந்து ஒரே ஒரு சுகர் கேன் தான். அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அண்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ தான் ஒய்ஃப் அதை கோவத்தில் என்ன ஒரே ஒரு சுகர் கேன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சுகர் கேனை எடுத்து டாமால்னு அவரோட மண்டை மேலேயே அடிக்கிறாங்க. அண்ட் அது வந்து 2 பீஸாக இன்ஃபேக்ட் உடஞ்சிருது. பட் டிஸ்பைட் தேட் துகாராம் மகாராஜ் கடவுள் கிட்ட போய் சொல்கிறாரு, ஓ காட், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ அருமையான ஒய்ஃப் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்தால் என்னால் வந்து அட்டாச்சே ஆக முடியாது. ஸோ என்னோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் அந்த சுகர் கேன் அடித்து 2 துண்டாக பிஞ்சிருச்சுன்னா அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லி அடிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஈவன் இன் அ நெகட்டிவ் சுச்சுவேஷன் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும். We just have to control our mind and actually direct it towards God.